வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து எப்படியாவது ஒரு வழியாக எல்லா விஷயத்திலையும் நாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஆர்மோ இருக்கார்ல, அதாவது அந்த வக்கீல் அவர்கிட்ட போயிட்டு ஆல்ரெடி பேசி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டாரு. அவருக்கான கமிஷன் உங்களுக்கு வந்து சேரும். அந்த எஸ்எஸ்கே இவ்வளோ தான், உங்களுக்கு 20 lakhs தான் தருவான். ஆனால் நான் உங்களுக்கு 50 லட்சம் தரேன். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த சொத்து எல்லாமே திரும்ப ஜானகி பேர்லேயே மாறணும் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன கௌதம் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நான் எதுக்கு உங்களுக்கு இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நேர்மை கண்ணியம் கட்டு இதெல்லாம் உங்களுக்கு இல்லை, உங்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு காசு தேவை, அந்த காசை நான் கொடுக்க போகிறேன், இதனால் உங்களுக்கு லாபம் மட்டும்தான் இருக்கும், நஷ்டமே இருக்காது, அதனால் எனக்கு ஆதரவாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது என்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். சரி ஓகே, எனக்கு இந்த டீல் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம எஸ்எஸ்கே சும்மா இருப்பாரா, என்னடா அது சொத்து இன்னும் நம்ம பேருக்கு வரல, அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் பத்திரமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட போகிறாரு. அந்த சமயத்தில் நம்ம கௌதம் வந்து அழகாக அந்த பத்திரத்தை வாங்குறாரு. டே ஆறுமுகம், என்னவே ஏமாத்திட்டல, மவனை உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு, இதுக்கெல்லாம் சரியான அடி நீ வாங்க போகிற கூடிய சீக்கிரம், என்ன வாடா ஏமாத்துற, அது எந்த தைரியம் தான் என்ன ஏமாத்திப்ப அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஒரு பக்கம் சவுண்டு விட, எஸ்எஸ்கே இதோ பாருங்க, எனக்கு நேர்மை கட்டுப்பாடு எல்லாமே இருக்குது, எனக்கு பணம் யார் அதிகமாக கொடுக்குறாரோ அவங்களுக்கு ஆதரவாக நான் திரும்பிடுவேன், அதுதான் என்னோட தொழில் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் ஒரு பக்கம் பணத்துக்கு ஜாலரா அடிக்கிறாப்புல. உடனே இதெல்லாம் மாறினதும் உடனே அந்த இடத்துக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் வந்துடுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, இந்த மாதிரி கேடு கட்ட வக்கீல் ஆறுமுகத்தெல்லாம் வெளியவே விட்டு வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா காசு இல்லாதவங்கள அடித்து அவங்கள தரமட்டத்துக்கு தள்ளி அவங்களோட சொத்தை கடை வேற ஆளு பிடிங்கி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சுற்றின்னு இருக்கக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு அடி இவங்களுக்கு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்து ஒரு கல்லை எறிகிறாரு. உடனே அந்த இடத்துல ஆறுமுகம் மாட்டிடுறாரு. நம்ம கௌதமோட பணமும் வந்துடுது, மறுபக்கம் எஸ்எஸ்கேவோட பணமும் எஸ்எஸ்கேக்கு வந்துடுது. ஆனால் இந்த இடத்துல நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் சொத்து மீண்டும் வந்துருச்சு. நம்ம கார்த்தி முழிக்கிறார், திருன்னு வீட்டுக்கு வந்ததும் ஐயோ சொத்தெல்லாம் திரும்ப போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அஞ்சிலேருந்து, யோ நீ எதுக்குமே லாக்கி இல்லை, உன்னால கல்யாணம் பண்ணதுக்கு நான் பண்ணாமே இருக்கணியா, சரியான தத்தியா நீ, உன்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தியடா உன் பொண்டாட்டியா எந்த அளவுக்கு இதாகிறான்னு சொல்லிட்டு, அவளை கரெக்டாக காரியம் ஆகணும், அது வரையும் உன் காலை பிடிச்சா, காரியம் ஆனதும் உன்னை பார்த்தியா ஏறி மிதிக்கிறா, இதுக்கு தான் சொல்கிறது எந்த இடத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீ என் பேச்சை கேட்கவே இல்லை, கொஞ்சம் கூட நான் என்ன சொல்கிறேன்னு கூட நீ காது கொடுத்து கேட்கல, இப்பயானா புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதால் கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்டாகவே இருக்காப்புல ஒரு பக்கம். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நீ திருந்தலை, நீ திருந்தவும் மாட்டேன், அதை பற்றி நீ திருந்த இல்லையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் வாழ்க்கையை நான் பார்த்துன்னு போதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கணுமா, இதுக்கப்புறம் இது நல்லா தான் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் வேற மாதிரி ஒரு பக்கம் ஸ்கெட்ச் போட்டாருங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், எஸ்எஸ்கே தான். டே கௌதம், என் சொத்தை என்கிட்டேருந்தே ஆட்டை போட்டல நீ திரும்ப, டே அது என் சொத்தை நான் வாங்கினதுல உனக்கு என்னடா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் சொத்து தான் அது, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்காரு. உன் சவால் இவாலெல்லாம் அக்கல் தூக்கி போட்டு போயிட்டாரு, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் யார் வந்தாலும் சரி வரலாம் சரி, என் ஆட்டத்தை நான் தொடங்கினே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட ஆரம்பிக்கிறாரு. இந்த சவால் எவ்வளோ தூரம் போக போகுது, என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பரபரப்பாகவும் பயத்தோடையும் கொண்டு போயின்னு இருக்காங்க நம்ம இலக்கிய சீரியல. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து நேராக அந்த பத்திரத்தெல்லாம் வாங்கினே நேராக போயிடுறாரு வீட்டுக்கு. போயிட்டு அப்புறம் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய காத்துன்னு இருக்குது. இந்த மாதிரி ஆனந்தமான விஷயமெல்லாம் நிறைய இருந்தாலும் இதில் இன்னும் நிறைய ட்விஸ்டெல்லாம் காத்துன்னு இருக்குது. அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல் மாற்றம் நிறையவே காத்துன்னு இருக்குது. அந்த மாற்றத்தெல்லாம் எப்படி கொண்டு வர போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஒரு பக்கம் கற்று தந்தால் தான் பெட்டராக இருக்கும். இன்றைக்கி சிறிதாக ஆரம்பிக்கிறதாங்க, நாளைக்கு பெருசாக மாறும். அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும், நல்ல விஷயமாவே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ஆற்றுக்கு போக போகிறோம், ஃபேமிலியோட ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் அவங்க முடிவு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, அதனால் ஓவராக பண்ணால் நோ ஆற்றுக்கு, அது கரெக்டாக ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தால் போகலாம், கண்டிப்பாக போகலாம். ஒரு 12 மணிக்கிட்ட ஓகே தேவையில்ல, ப்ரோக்ராம் கேன்சல், அது அந்த ப்ரோக்ராமே நமக்கு வேணாம், ஆற்றுக்கும் போக தேவையில்ல, ஒன்றுத்துக்கும் போக தேவையில்ல. ஏன்னா அங்கங்கே ஒரு பக்கம் வெள்ளம் போயின்னு இருக்குது, இந்த வெள்ளத்தில் நான் போய் மாட்டேன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் சைலண்டாக வீட்டில் இருந்தால் வீட்டுக்கும் அழகு நமக்கும் அழகு அப்படின்ற விஷயத்தை நம்ம ஒரு பக்கம் தெரிவிச்சுக்கலாம். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய தீய சக்திகளால் நம்ம சூழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த தீய சக்திகள் கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும்னா அதுக்கு நிறைய விஷயங்களால நம்ம பண்ணி ஆகணும். அது போல தான் எஸ்எஸ்கேக்கு சூழ்ந்து இருந்த நம்ம கௌதம் இருந்து எஸ்எஸ்கே அடிச்சு ஓட விட்டார். அது போல நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஒரு பக்கம் மாறி தான் தீர்வு ஆகணும். அதுக்கெல்லாம் தீர்வுன்றதே ஒன்று கிடையாதுங்க. ஏன்னா அந்த அளவு ஒரு பக்கம் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அது போல தான் நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் மாறும், மாறாமையும் போகலாம்.
அதனால் எந்த விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயினே இருந்தால் நமக்கு என்றைக்குமே ஒரு பக்கம் பாசிட்டிவான எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு, ஏன்டா கான்செப்டே இல்லாமல் கான்செப்டாக பேசினிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க. இது எல்லாமே சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்காக தான் இந்த தகவலெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டேன், பகிர்ந்துக்கிட்டேன். இந்த விஷயமெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் வந்து சிறப்பான ஒரு விஷயத்த சிறப்பாக செஞ்சுட்டாருங்க. அப்படி என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக போய் கோவத்தோட, ஆக்ரோஷத்தோட, ஆவேசத்தோட, பயத்தோட போயிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சொத்து எல்லாமே மாறினது தெரிஞ்சு செம்ம கோவத்தில் இருக்காரு. இது எல்லாமே திரும்ப மீண்டும் நான் எடுப்பேன், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த வழியெல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இந்த முடிவு நல்லதா நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு விஷயம் நல்லதாக தான் நடக்க போகுது. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அது போல் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சின்னு நம்ம வழியில் நாம் கரெக்டாக போயின்னு இருந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். பார்ப்போம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்திருக்கு, அதை எப்படியெல்லாம் கொண்டு போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நேர்கொண்ட பார்வையில் பார்த்து ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு தருக. நம்மக்கிட்ட சண்டை கோழி குஞ்சுகள் அவைலபிள் இருக்குது. யாருக்குன்னா வேணும் விருப்பம் உள்ள நண்பர்கள் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் என்னவோ அதை நான் ஷோ பண்ணுறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மலாக யூடியூப் கேட்குற மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.